அண்மை செய்தி. தமிழக எம்பிக்கள் கூட்டத்திற்கு முதலமைச்சர் விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக எம்பிக்கள் கூட்டத்திற்கு முதலமைச்சர் விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, விவரம். வணக்கம். மத்திய அரசால் மேற்கொள்ள உத்தேசிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதி மறுவரை பணிகள் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கலந்தாலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு தொகுதிகளை மறுவரையறை செய்ய உத்தேசித்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஒன்றிய அரசால மேற்கொள்ள உத்தேசிக்கப்பட்டிருந்த தொகுதி மறுவரை பணிகள் மற்றும் அதனால் தமிழ்நாட்டிற்கு ஏற்படும் தாக்கம் குறித்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கலந்தாய்வு கூட்டம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி அன்று மதியம் 3 மணிக்கு சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கத்தில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இக்கூட்டத்துக்கான அழைப்பிதழ் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் மூலம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. தொகுதி மறுவரை, அதாவது டீலிமிட்டேஷன் என்பது மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவை தொகுதிகளுடைய எல்லைகளை மாற்ற செய்யக்கூடிய ஒரு நடைமுறையாக பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாட்டினுடைய அனைத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய கருத்துக்களையும் கேட்கும் வகையில் முதலமைச்சர் ஆலோசனை கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டம் 8ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்துக்கான அழைப்பிதழ்கள் புதுதில்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லம் மூலம் அனைத்து தமிழ்நாடு எம்பிகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த கூட்டத்தில் தொகுதி மறுவரையால தமிழ்நாட்டுக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட இருக்கிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் வெற்றி பெற்ற மாநிலங்கள் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் புரியக்கூடாது என்று கருத்துக்களை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அதனால் இந்த ஆலோசனை கூட்டம் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தொகுதி மறுவரை என்பது மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவை தொகுதியினுடைய எல்லைகளை மாற்றக்கூடிய ஒரு நடைமுறையாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் இருவர் நமக்கு இருவர் என்று இருந்தது, நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று மாறியது. இப்படியாக தென் மாநிலங்கள் மத்திய அரசு அறிவுறுத்தக்கூடிய இந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு குறித்து தென் மாநிலங்கள் அதை பின்பற்றியது. அதனால இந்த டீலிமிட்டேஷனால தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுவதாக அரசியல் ரீதியான காரணங்களை முன்வைக்கின்றனர். ஆனால் வட மாநிலமோ மத்திய அரசு 20 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவுறுத்திய மத்திய அரசினுடைய இந்த கோரிக்கைகள் எல்லாம் பின்பற்றாத காரணத்தினால வட மாநிலங்கள் மக்கள் தொகையில அதிகமாக இருக்கிறது. தென் மாநிலங்கள் ஒப்பீட்டு அளவுல மக்கள் தொகை குறைவாக இருக்கக்கூடிய சூழல்ல தொகுதி மறுவரையை கொண்டு வந்தால் தென் மாநிலங்கள் வெகுவாக பாதிக்கப்படும் என்று அரசியல் வட்டாரங்கள்ல பல எதிர்ப்புகள் எழுந்து வரக்கூடிய சூழல்ல இந்த ஆலோசனை கூட்டம் நாளை நடைபெற இருக்கிறது. இந்த புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கு மூலம் இந்த அழைப்பு வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் வெற்றி பெற்ற மாநிலங்களில் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என்ற கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த சூழல்ல ஆலோசனை கூட்டம் அரசியல் ரீதியான முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே கருதப்படுகிறது. நாளை முதலமைச்சர் தலைமையில எம்பிக்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதற்காக அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாடு அரசு செய்தி குறிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. மத்திய அரசால மேற்கொள்ள திட்டமிடக்கூடிய தொகுதி மறுவரை பணிகள் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கலந்தாலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாளை சென்னையில் இருக்கக்கூடிய கலைவாணர் அரங்கத்துல இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது.